நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது, மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு 5 வருஷம், ஏன் 5 வருஷம்னு கூட இல்லை, ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கைங்கிறது. அதனால அது எந்த போக்குல போகுதோ அந்த போக்குல நம்ம போய்கிட்டே இருக்கிறது நமக்கு எப்போதுமே சேஃப், நிம்மதியும் கூட. ஆனா சில சேஞ்சஸ மனசு ஈஸியா ஏத்துக்கிறது இல்ல, நம்மளால ஈஸியா மாத்திக்க முடியறதும் இல்ல. ஆனா அது அவசியப்படுது. கரெக்டா? சோ ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம வளரணும் அப்படின்னாலோ, இல்ல ஒவ்வொரு பருவங்கள், மனிதனுடைய ஒவ்வொரு பருவங்கள்லயும் அவ்வளவு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. சரி, வயசானா ரொம்ப மாற்றம் எல்லாம் இருக்காது அப்படின்னு இல்ல. அப்ப கூட சில மேஜர் டிஃபரன்சஸ் எல்லாம் வரதான் செய்யும். சோ வயதை பொறுத்தது இல்ல, யாருங்கிறத பொறுத்தது இல்ல. இது இப்படியே தான் இருக்கும்னு நினைச்ச விஷயம் எல்லாருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? சோ எந்தெந்த விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும், அவசியப்படும் அப்படிங்கிறதுதான். சோ அந்த மாற்றம் நமக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். சோ முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னாலும் சில மாற்றங்களை எதிர்த்து நம்மளால நிக்க முடியாது. அப்போ அதுக்கு நம்மள எப்படி பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ எந்தெந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம்? பழக்கம். சில பழக்கங்களை புதுசா பழகிக்க வேண்டியிருக்கும், அதுவே கஷ்டமா இருக்கும். சில பழக்கங்களை விட வேண்டியிருக்கும், சில பழக்கங்களை சரியா செய்யாம இருப்போம், சரியா செய்ய ஆரம்பிக்கணும். நான் காலையில எந்திரிச்சோன்னா எனக்கு கையில காஃபி வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பழக்கம். அது எல்லா நாளும் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், அங்க காஃபியே கிடையாது, டீ தான் இருக்கு அப்படின்னா, நான் குடிக்காம இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு தான் பிரச்சனை. சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட மாற வேண்டியிருக்கும். பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய ஹேபிட்ஸ். 2வது நம்பிக்கை. சில பிலீஃப். இது இப்படிதான், அது அப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவங்க மாறுவாங்க. இல்ல அவங்க மேல நம்ம வச்சிருந்த எண்ணம் மாறும். இந்த மாதிரி என்னால முடியாது, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்படியே நம்பிட்டும் இருப்போம். ஆனா அந்த நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டிய நேரம் வந்திருக்கும். இல்ல நம்மளால முடியுதான்னு ட்ரை பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இல்ல இன்னார் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள விலக வேண்டி இருக்கலாம். சோ இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கைகள்ல அடி விழும். புது நம்பிக்கைகளை நம்ம வளர்த்துக்க தான் செய்யணும். பழக்கம் பார்த்தோம், நம்பிக்கை பார்த்தோம்ல. 3வது என்னவா இருக்கும்? நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை, கரியர். எஸ், அதுல கண்டிப்பா மாற்றம் வரும். நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போலாம், இல்ல அந்த வேலையிலேயே வேற பொசிஷனுக்கு மாறலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ வேலை மாற்றம் அப்படிங்கிறது என்ன சூழல்ல எல்லாம் ஏற்படும்? நமக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு, இல்ல நம்ம ஊர் மாற்றல் ஆகுறோம், இல்ல இந்த வேலை ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நான் ஃபேமிலியோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு அங்க போறேன். அப்போ நான் எல்லாரையும் விட்டுட்டு போகணுமா, நான் பழகின வேலையை விட்டுட்டு போகணுமா, பழகின கொலீக்ஸை விட்டுட்டு போகணுமாங்கிற எண்ணம் வரும். ஸோ கேரியர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். அதுவும் சில பேர் ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க, அப்போ நெக்ஸ்ட் பர்சன் வரும் பொழுது ஈஸியா மனசு ஏத்துக்காது. ஆனா வழிவிடணும் இல்லையா? 4வது பீப்புள், நம்ம கூட இருக்கிறவங்க. இல்ல புதுசா சேருவாங்க, புது ஆட்களோட பழக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வீட்டுக்கு மருமக வரலாம், மருமகன் வரலாம், இல்ல நீங்களே புதுசா எங்கேயாவது போலாம், உங்களுடைய ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு. சோ இந்த மாதிரி சூழல் ரொம்ப இயல்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ என்னோட குடும்பம் இதுதான், நான் கடைசி வரை இப்படிதான் இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நிறைய மாற்றங்கள் வரும். சோ நம்ம கூட இருக்கிறவங்களே அவங்களே மாறலாம், இல்ல அவங்களுக்கு பதிலா வேற யார் கூடயோ வரலாம், இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு கூட போலாம். இதுலயும் நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பழகக்கூடிய ஆட்களும், புதுசா பழக வேண்டிய ஆட்களும். கடைசியா நான் சொல்ல போறது, எல்லாருமே கண்டிப்பா மாத்திக்க ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம அதை மாத்திக்கும் பொழுது மத்த விஷயங்கள் எல்லாம் மனசார ஏத்துக்கவும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுல சக்சஸும் ஆகும். அதுதான் மைண்ட் செட். என்னால முடியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது சில புது மாற்றங்களை மனசு ஏத்துக்காது.
ஆனா மைண்ட் செட்டை ஓப்பனா அடுத்து இது வரலாம், அடுத்து இது நடக்கலாம், வாழ்க்கை நம்ம போக்குல இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். சரி நம்மளால முடியாது அப்படின்னாலும் நான் போய் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா எந்த இடத்துலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாற்றத்தெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த 5 விஷயம்: பழக்கங்கள், நம்பிக்கை, நம்மளோட வேலை, நம்ம கூட இருக்கிற ஆட்கள், இந்த புதுசா வரக்கூடிய ஆட்கள், அடுத்து நம்மளுடைய மைண்ட் செட், மனநிலை, இதுல எல்லாம் மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இங்கதான் கரெக்டா இருக்கு, எனக்கு பழகுன ஆட்கள், பழகுன இடம், பழகுன வேலை இப்படின்லாம் இருக்கும்பொழுது அதுல கண்டிப்பா மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுதான் growthக்கான, வளர்ச்சிக்கான ரொம்ப முக்கியமான முதல் படி. அது மட்டும் இல்ல, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து மத்த விஷயங்களுக்கு அடாப்ட் பண்ண பொழுதுதான் லைஃப் போற போக்குல நம்ம போகும் பொழுதுதான் லைஃபும் ஈஸியா தெரியும். அவ்வளவுதான். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.